ஒரே ஒரு சங்கீதத்தை நாம் மாறி மாறி படிக்க போகிறோம். 35வது சங்கீதம் மாறி மாறி நாம் படிக்கலாம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் இரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். என் ஆத்துமா கர்த்தரில் கலிகூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒரு நல்ல சங்கீதம். என் வழக்காளிகளோடு நீரே எதிர்பட்டு என்ன செய்யணுமா? வழக்காடும். ஆமென் சொல்லுங்க. நம்ம கர்த்தர் யார் தெரியுமா? வழக்காடுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலைமையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். நம் எல்லோருக்கும் எதிராளிகள் உண்டு. முதலாவது எதிராளி பிசாஸ். ஆமென். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடியே போவான். உங்க நிம்மதியை கெடுக்கிற ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, குடும்பத்தின் இரட்சணியத்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசு, எல்லாவற்றுக்கும் விரோதமாய் இயேசு யுத்தம் பண்ணுவார். ஆமென். வழக்காடுவார், ஜெயத்தை கொடுப்பார். வேதத்தில் இன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்தில் சொன்ன வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கிறாரு கர்த்தர். இன்றைக்கு உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். மகனே, மகளே, உன்னை வாழ விட மாட்டேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி பார்வோனை போல விடமாட்டேன், தொடருவேன், பிடிப்பேன், கொல்லுவேன், அழிப்பேன், நான் பார்க்காம ஒரு கை பார்க்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சத்துருக்கள் அகோரமாய் ஆக்ரோஷமாய் எழும்பி நிற்கலாம். இயேசு சொல்லுகிறார், நீங்க சும்மா இருந்துடுங்க. நீங்க அவங்களை பழி வாங்கிறாதீங்க. உங்களை பழி வாங்கணும். உங்க மகனை, உங்க மகளை, உங்க குடும்பத்தை வாழ விடக்கூடாது, நன்மையை பெறவிடக்கூடாது என்று உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எருக்களிக்கலாம், அலக்களிக்கலாம், போராடலாம். ஆனா தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற, நீ பழி வாங்கிறாத. ஆமென் சொல்லுங்க. சில பேரு சண்டை போட்டுட்டா இவங்களும் போய் சண்டை போட்டுருவாங்க. அது எப்படி நான் விடுறது பாப்போன்னு. ஒரு சில கூட்டம் இருக்கு, அவங்க சத்துருவோடு நேரடியாய் யுத்தம் பண்ணாட்டாலும் யாரை பிடிக்கலையோ அந்த பிடிக்காத அந்த சத்துருவுக்கு பழக்கமானவங்க அல்லது இவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட போய், என் எதிராளி அவகிட்ட போய் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு சில வார்த்தைகளை சொல்லி விடுவோம். நான் சும்மா இருந்துட்டேன், நான் நினைச்சிருந்தேன்னா அப்படின்லாம் சில அரட்டல், உருட்டல், மிரட்டல் எல்லாம் செஞ்சு விடுவோம். ஆண்டவர் இன்னைக்கு இப்படி சொல்றாரு, நீ அப்படி செஞ்சிடக்கூடாது. பழி வாங்குதல் எனக்குரியது. ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களை அவமானப்படுத்தினவங்க, ஆமென், உங்களை எதிர்த்து நின்னவங்க, உங்க சுதந்திரத்தை, உங்க ஆசீர்வாதத்தை பட்சித்து போட்டவர்கள், நாய்களை போல உங்களை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிற சத்துருக்களை சரி கட்டும் காலம் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அழுறதுக்கு யார் காரணமோ, நீங்க இன்னைக்கு இழந்து நிக்கிறீங்க பாருங்க, இதற்கு யார் காரணமோ, நீ புலம்புகிறாயே, வேதனைப்படுகிறாயே, அலறி துடிக்கிறாயே, யார் இதற்கு காரணமோ
கர்த்தர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன். நீங்கள் அவர் நாமத்து நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டிருக்கீங்க, துயரத்தை அனுபவிச்சிருக்கீங்க, வேதனைப்பட்டிருக்கீங்க. ஆமென். ஆனா நீங்க பொறுமையோட இருந்துட்டீங்க. கர்த்தர் சொல்றார், இன்னும் கொஞ்சம் பொறுமையோட இருங்க, தாமதம் ஆகுகிறது என்று எண்ண வேண்டாம், நான் பதில் செய்ய போகிறேன். அப்படியானால் கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், சத்துருக்களை நானே சரி கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பார்வோன் புறப்பட்டார். ஒரு பெரிய சேனையோடு, குதிரை வீரர்களோடு, ரத வீரர்களோடு, லட்சம் வீரர்களை கூட்டிக் கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்தார். ஜனங்களும் போய் மாட்டிக்கிட்டாங்க செங்கடலுக்கு முன்னாடி. சில நேரம் இன்னைக்கு உங்க சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. நான் மாட்டிக்கிட்டேனே, நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே, இப்படி சிக்கிக்கிட்டேனே, நீ புலம்புகிறாயா? இப்படி நான் ஏமாத்தப்பட்டுட்டேனே, இப்படி பலவந்தர்களால் நான் பலவந்தம் பண்ணப்படுகிறேனே. அழைப்பு நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தம், சுதந்திரத்தின் நிமித்தம் நீங்கள் ஒருவேளை பார்வோன் போன்ற சேனையின் நிமித்தம் நெருக்கப்பட்டால் கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பார்வோனுடைய சேனைக்கு முன்னாடி இருந்த செங்கடலை பிளந்தார். இன்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, எது தடையோ அது ரெண்டா பிளக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. எது உங்க வேலைக்கு, வருமானத்துக்கு, சுகவாழ்வுக்கு, சுதந்திரத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு, வல்லமைக்கு, வரத்துக்கு, ஊழியத்துக்கு, எழுப்புதலுக்கு, உங்களை கொண்ட தரிசனத்துக்கு எது தடையோ இன்று அது இயேசுவின் நாமத்தில் இரண்டாய் பிளக்கும். ஆமென். இனி தடை செய்பவன் இல்லை. மனமே நீ கலங்காதே, நீ கலங்காதே. அலக்களிக்கிற அல்லது அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நீங்க, உங்களை அலக்களிக்கிறவங்களால கலங்கடிக்கிறவங்க நிமித்தம் கலங்கினது போதும். காற்றையும் கடலையும் அதட்டினவர் சும்மா அல்ல, இறையாது அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டினவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நல்லா கவனிச்சீங்களா? செங்கடலை ரெண்டா பிளந்து அந்த கடல் தண்ணிய மதில் சுவர் மாதிரி நிறுத்திட்டாராம். ஆமென். எப்படி இருந்திருக்கும்ல? ரெண்டு பக்கமும் இந்த சவரையும் இந்த சவரை வச்சுக்கோங்க, நடுவில் நிக்கிறோம், ரெண்டு பக்கமும் தண்ணி சுவரை போல நிற்கிறது. அல்லேலூயா. இயேசு ஆச்சரியமானவருங்க, அவர் அதிசயமானவர். நீங்க சில நேரம் உங்களுக்கு தான் மூளை இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க மூளையை ஆஃப் பண்ணுங்க. தேவன் ஞானம் உள்ளவர், ஞானம் உள்ளவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறவர், பதில் கொடுக்கிறவர். ஆண்டவர் என்ன செய்தாராம்? காற்றை எழுப்பி அவ்வளவு நேரமும் கடல் தண்ணிக்குள்ள இருந்த அந்த சகதியும், ஆமேன், அந்த தண்ணியும் நிறைந்த மண்ணை காய பண்ணி பாதையை உண்டாக்கினாராம். ஏன் தெரியுமா? என் ஜனங்களுடைய கால்கள் அதில் புதைந்து போக கூடாது, அதில் என் ஜனங்கள் நடக்க கஷ்டப்படக்கூடாது. அவர்களுடைய ஆமென் அந்த முன்னேற்றம் இந்த சேற்றில் விழுந்த தண்ணி நிமித்தம் படுற காலனால நடக்க முடியாம போயிடக்கூடாதுன்னு வேகப்படுத்த, துரிதப்படுத்த பாதையை கூட செவ பண்ணாரா. ஆண்டவர் சொல்றாரு, கால தாமதப்படுத்தப்பட்ட காரியம் எல்லாம் இன்றைக்கு துரிதப்படுத்தப்பட போகிறது. அல்லேலூயா. ஆமென். எந்த காரியத்துல மாட்டி சிக்கி நடக்க முடியாம வெளியே வர முடியாம இருந்தியோ, பயப்படாத. நீ கால் வச்சிருக்கிற அந்த குடும்பத்துல, அந்த வீட்டுல, அந்த எல்லையில, ஆமென், ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் பாதை பிசுங்குவது இல்லை, இனி உன் நடைகள் பிசுங்குவது இல்லை, உன் பாதை செம்மைப்படுத்தப்படுகிறது. ஆமென். உன் பாதைகள் எல்லாம் சீர்படுத்தப்படுகிறது. இனி நீங்க அதில் எப்படி நடப்பீங்க தெரியுமா? மான் கால்களை போல துள்ளி ஓடி, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன சுதந்திரத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தரே செய்ய போகிறார். என்ன செஞ்சார் தெரியுமா? ஹலோ, சத்துருக்களை பின்னிட்டு வர வைத்தார். நீங்க நினைக்கிறீங்க துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க பிரதர். அவங்க யாரு? வாக்கு வாங்கினவங்க. மோசே மூலமா தேவனால் பார்வோனிடத்தில் அனுமதி பெற்று வாழுவதற்காக வெளியேற்றப்பட்ட ஜனம். ஆனா அவங்களை வாழ விடாம பார்வோன் தொடர்ந்து துரத்தினான். நீங்க யாரு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அழைக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, ஊழியம் செய்யற பிள்ளை. ஆனா இன்னைக்கு உங்க கையில நிறைய வாக்கு தத்துவம் இருக்கு, நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கு. ஆனா நான் ஜெபம் பண்றேன் பிரதர், எனக்கு ஊழியக்காரங்க இருக்காங்க, ஊழியக்காரி இருக்கா, பின்னும் ஏன் என்னை துரத்துகிறார்கள்? நான் சொல்லுகிறேன், முடிவு சமீபமாயிற்று, முடிவு சமீபமாயிற்று. உன் நிம்மதியை சீர்குலைக்கும்படி,
உங்க சமாதான வாழ்க்கையை கெடுக்கும்படி இருக்கிறவர்களுடைய முடிவு நீங்க நின்னு கொண்டு பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர்களுக்கு முன்பாக தேவன் உங்களோடு, யாரோடு? திக்கற்ற பிள்ளை உன்னோட, பலவீனப்பட்ட உன்னோட, ஒரு விதவையாயிருக்கிற உன்னோட, ஏழை ஜனமாயிருக்கிற உங்கூட, திக்கற்ற பிள்ளையாயிருக்கிற உங்கூட, ஆமென், பலவீனப்பட்டு போன உங்கூட இருந்து கர்த்தர் செய்ய போகும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணார் தெரியுமா? இவங்களெல்லாம் நடக்க வச்சுட்டாரு. சத்துருக்கள் எதுல வராங்க? வேகமா வராங்க. எதுல? குதிரையில, ரதத்துல வராங்க. ரதத்துல என்ன இருக்கு? சக்கரங்கள் இருக்கு, வீல் இருக்கு. ஐயா, உங்க ஜெபத்தை விட, உங்க விசுவாசத்தை விட, அம்மா உங்க பக்தியை விட, நீங்க வச்சிருக்கிற உங்க ஊழியக்காரர், உங்க ஊழியக்காரி, உங்க சபை, அதுல இருக்கிற ஜெபத்தை விட இன்னைக்கு சாத்தான் சத்துரு கையில வச்சிருக்கிற மந்திரம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கலாம், தந்திரம் பயங்கரமா இருக்கலாம், அவங்க யுக்தி உங்க புத்திக்கு எட்டாவது போல இருக்கலாம். அவங்க தானே வேகமா இருக்காங்க. ஆண்டவரை தேடுற என் வாழ்க்கை தானே அப்படி நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்ற பயப்படாத. அந்த உருளைகள் அந்த பாதையில் உருளவில்லை. சக்கரங்கள் அதுல என்ன செய்யலையா? உருளல். அப்படின்னா இனி பருப்பு வேகாதுங்கிறார். இனி சத்துருவின் காரியம் வாய்க்காது. ஆமென். ஆண்டவர் உங்ககிட்ட ஓபனா சொல்றார், பயப்படாதே. இனி சத்துருவோட எந்த சூழ்ச்சமங்களும், தந்திரங்களும், மந்திரங்களும், போராட்டங்களும் உன் வாழ்க்கையில் செயல்பட முடியாதபடி கர்த்தர் அவைகளை முடக்க போகிறார், அடக்க போகிறார், ஆள போகிறார். இனி உங்க வாழ்க்கைக்குள்ள அது மீறி மிஞ்சி வர முடியாது. காரணம், பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. கர்த்தரே பதில் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு காலமும் நீங்க கேட்கிறீங்கல்ல, ஏன்பா எதுக்குப்பா, என்னால முடியலப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பதில் செய்வேன். அநியாயமாய், அநீதியாய், அக்கிரமமாய் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் மீறி மிஞ்சி நிற்கிற காரியத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க, ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்தவங்க அப்படி பைபிளை கையில வைங்க. யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு. நமக்கு தெரியும் ஆண்டவர் ரொம்ப நல்ல மௌனமா இருப்பாரு, ரொம்ப நாள் நம்மளை காக்க போட்டுருவாரு. ஆண்டவர் நம்மளை மட்டும் நியாயம் செய்ய மாட்டார். இதுதான் நமக்கு ஆண்டவரை பற்றி. ஆனா ஆண்டவர் நல்லவர். வேதம் சொல்லுகிறவர் யுத்தம் பண்ணுவாராம். ஆமென், யுத்தம் பண்ணுவார். அக்கினி கற்களை கூட சத்துருவின் பாளையத்தில் குவிப்பார். நீ பயப்படாத மகளே, பயப்படாத. பிசாசை கண்டு பயப்படாத, மந்திரத்தை கண்டு பயப்படாத, தந்திரத்தை கண்டு பயப்படாத. இப்ப இருக்கிறவன் தோல்வியான சூழ்நிலையை கண்டு நீ பயப்படாத. இது நிரந்தரம் அல்ல. உனக்கு ஜெயம்தான் நிரந்தரம், உனக்கு வெற்றிதான் நிரந்தரம். ஏனென்றால் உன் சொந்தக்காரர், உன் நம்பிக்கைக்குரியவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஒன்னே ஒண்ணுதான் நீங்க செய்யணும். உபாகமம் 23:14. ஆமென். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நான் படிக்கிறேன். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமா இருக்கட்டும். ஹலோ ஹலோ, கவனிங்க கவனிங்க. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கிறது உண்மைதான், அவங்க தீங்கு செய்யறது உண்மைதான், தடை பண்றது உண்மைதான், மந்திரம் வைக்கிறது உண்மைதான், உங்களை குறித்து புறங்கூறுறது, கேவலப்படுத்துறது, உங்க நன்மையை கெடுக்கிறதுலாம் உண்மைதாங்க. ஆனா ஆண்டவர் எங்க இருக்காரா? ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சத்துருவோட எல்லா காரியத்திலிருந்து உங்களை ரட்சிக்கவும், உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு ஒப்புவிக்கவும் உங்க பாளையத்துல தான் இருக்கிறாரு, உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, உங்க இருதயத்தில் இருக்காரு, வாழ்க்கையில இருக்காரு. ஆனா யுத்தம் பண்ணாம இருக்காரு. ஆமென். கர்த்தர் சொல்ற அசூசியான காரியத்தை கண்டவர் என்ன செஞ்சிடக்கூடாதான், போயிடக்கூடாதான். ஏசப்பா சொல்றாங்க,
அவர் உங்களுக்காக பழி வாங்க ஆயத்தமாயிட்டாரு, பதில் செய்ய ஆயத்தமாயிட்டாரு, வழக்காட ஆயத்தமாயிட்டாரு, சத்துருக்களை முறியடிச்சு ஒப்பு கொடுக்கவும் ஆயத்தமாயிட்டாரு. அவர் எங்கேயோ பரலோகத்துல இல்ல, உங்க பாளையத்திலே உலாவிக்கிட்டு இருக்காரு. உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, உங்க அழைப்புல, உங்க தரிசனத்துல, உங்க ஊழியத்துல உங்க கூடயே உலாவுறாரு. ஆனா உங்க அசூசியான காரியம், அசுத்தம், பாவம் இருக்க கூடாதுங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. பாவத்தை விட்டுரு, பாவத்தை விட்டு உன்னை கண்டு போயிடக்கூடாது ஏசப்பா. ஆமென். கிருபை இழந்துடாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்துரு முறியடிக்கப்படாம பல பிரசங்கத்தை கேட்டுட்டேன், பல ஜெபத்தை கேட்டுட்டேன். எல்லாரும் சாட்சி சொல்றாங்க, எனக்கு சாட்சி சொல்ல முடியல, எனக்கு மட்டும் நிந்தனா சம்திங் ராங். ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. பட் ஒன் திங், ஆண்டவர் உங்க கூட வாழ்க்கையில இருந்து கிரியை செய்யறதுக்கு காரணம் ஏதோ ஒரு அசுசியான காரியம் உன் இருதயத்தில் இருக்கா, வாழ்க்கைக்குள்ள இருக்க, எடுத்து போட்டுன்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். ஆமென் சொல்லு. பாவம் வேண்டாம், உலகம் வேண்டாம், இச்சை வேண்டாம், அசுத்தம் வேண்டாம், அருவருப்பு வேண்டாம். எங்க நீ பாவமே செய்யாத பரிசுத்த வாட்டியா இருந்தாலும் உனக்கு கோபம் வேண்டாங்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்கே அந்த கோபம், உனக்கே அந்த வாய், உனக்கே அந்த கசப்பு, உனக்கே அந்த வெறுப்பு, உனக்கே அந்த பிடிவாதம் வேண்டாம். கர்த்தர் சொல்ல, தாழ்மையாரு, பொறுமையாரு, நீதியின் தேவன் உனக்கு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் நம்ம பலத்தை காட்டி பார்க்கிறோம், கோபத்தை காட்டி பார்க்கிறோம், சத்துருக்கு முன்னாடி எரிச்சலை காட்டி பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் சொல்ல, நீ சும்மா இரு. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பலன் எது தெரியுமா? ஜெபம். ஆமென். தேவ பலன் ஜெபம். நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. நீ ஆண்டவர் சொல்றார், நீ ரொம்ப மனஸ்தாபப்பட்டது போதும், சஞ்சலப்பட்டது போதும், கோபப்படாத, கசப்பு வைக்காத, வைராக்கியப்படாத, இவனுக்கு இப்படி தண்டனை கிடைக்கட்டும் நீ உன் வாயால சொல்லாத. உன் சத்துருவை நீ சிநேகி, உன் சத்துருவுக்காக நீ ஜெபம் பண்ணு. ஆமென். நான் ஒன்னு சொல்லித்தரேன், வெளிப்பாடா ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. இன்னைக்கு உங்களை குறிச்சு நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, நிறைய பேர் கேவலப்படுத்துறாங்க, உங்களை அழிக்க நிக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த கஷ்டத்தெல்லாம் கொண்டு போய் பழகினவங்க கிட்ட போய் சொல்றீங்க, அல்லது ஊர்ல போய் சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்கள் பண்றத ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சொல்லணுமா. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுவான், முறிச்சு போடுங்க, உடைச்சு போடுங்க. அவன் யார்கிட்ட பேசுறான்? ஆண்டவர்கிட்ட தான் பேசுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க இருதயத்தை திறந்து உங்க கஷ்டத்தை யார்ட்டையுமே தயவு செய்து சொல்லாதீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க ரகசியம் எல்லாம் திருடப்படுது, சத்துரு கையில் அது போகுது. வேதம் சொல்லுது, தீமையோடு நீ எதிர்த்து நிற்க வேண்டாங்குது. சில நேரம் தீமையான மனுஷங்க நமக்கு விரோதமா இருப்பாங்க. அதனால ஆண்டவர் சொல்ற, நீ பிள்ளைமா, நீ பலவீனப்பட்ட பிள்ளை, நான் உனக்கு இருக்கேன், நீ பத்திரமா இரு, நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், நீ சும்மா இரு. உன்னை அடிச்சிட்டாங்களா, உன்னை காயப்படுத்திட்டாங்களா, உன்னை கேவலப்படுத்திட்டாங்களா, ஆமென், உன்னை அவமானப்படுத்துறாங்களா, உன் மேல கல்லெறிறாங்களா, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆனா ஒண்ணு, நான் உலாவிக்கிட்டே இருக்கேன். நான் யுத்தம் பண்ணணும்னா நீ அசுசியாயிராதே. அல்லேலூயா. அசுத்தமாயிராதே. சுத்த மனசாட்சி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள வந்துருங்களேன். போட்டிக்குள்ள இருந்து, பொறாமைக்குள்ள இருந்து, பெருமைக்குள்ள இருந்து, கோபம் ஏன் ஆசீர்வாதத்துக்கு தடையும் கோபம். முற்கோபம் போக மாட்டேங்க, பிடிவாதம் போக மாட்டேங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. நீ பாவம் செஞ்சிடுறிய, கோபம் கசப்பா மாறுது, கோபம் வெறுப்பா மாறுது, கோபம் முறுமுறுப்பா மாறுது. நீ முறுமுறுக்கிற, ஜெபத்துக்கு விரோதமா முறுமுறுக்கிற, அழைப்புக்கு விரோதமா முறுமுறுக்கிற, அபிஷேகத்துக்கு விரோதமா முறுமுறுக்கிற. கர்த்தர் சொல்றார், முறுமுறுத்துறாத, பாவம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். அசுசியானவைகளை, அசுத்தமானவைகளை, அருவருப்பானவைகளை, பிடிவாதமானவைகளை, உலக இச்சைகளை, சிற்றின்பங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு இருக்கிறாருங்க. அந்த திருப்தியோட நட, உன்னை திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென். இன்னைக்கு ஆராயணும், ஏன் ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணல, எனக்காக ஆண்டவர் ஏன் நியாயம் செய்யல, என் கூட இருக்கிறார்னு எனக்கு தெரியுது, ஏன் என்ன ஒப்பு கொடுக்கிறார், ஏன் என்ன விட்டு கொடுக்கிறார், கொஞ்சம் யோசிக்கணும். கர்த்தர் பவர்லெஸ்ஸா? நோ, அவர் பவர்ஃபுல் காட். ஆனா ஒண்ணு, நம்மளுடைய பரிசுத்தம் பவர்லெஸ்ஸா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பவர்ஃபுல்லான ஆண்டவர் தான். ஆனால் ஆண்டவரை தேடுற நம்ம பரிசுத்தம் பவர்லெஸ்ஸா இருக்கு, பலவீனமா இருக்கு. கர்த்தர் சொல்ற, உன் பரிசுத்தத்தை பலப்படுத்து. பரிசுத்தமா இருக்கிற நீ இன்னும் பரிசுத்தமா வா. உன் சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள கொண்டு வா. உன் இருதயத்தை சுத்த இருதயமா மாத்து, உன் மனசை தாழ்மையா மாத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுயத்தை தூக்கி வெளியே போடணும். கர்த்தர் என் மேல பிரியமா இருந்ததுனால
சத்துரு என்ன மேற்கொள்ளல அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறாருன்னு தெரியுதா? பிரியமா இருக்கிறாருன்னா உங்க சத்துரு உங்களை மேற்கொள்ள கூடாது. ஆமேன். சத்துருவை மேற்கொள்ள நீ ஆயத்தப்படணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வழியை சுத்திகரிங்க, வாழ்க்கையை சுத்திகரிங்க, பரிசுத்தமா மாறுங்க, ரட்சிக்கப்படுங்க. கர்த்தர் என்ன செய்வாராம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை. பழி வாங்கி என்ன செய்வாராம்? கொடுத்து ஜெபிக்க போறோம். உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் எதிர்த்து வருவான். சொத்துக்கு விரோதமாய் வருவான், சுதந்திரத்துக்கு விரோதமாய் வருவான், உன்னை வாழ விடாமல் கெடுக்கும்படி வருவான், தந்திரங்களை கொண்டு வருவான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அசுத்தமானவைகளை எல்லாம் களைஞ்சு இயேசுவே தஞ்சம்னு உத்தமத்தை காத்து உண்மையை காத்து, ஆமென், நீ மனத்தாழ்மையோடு இருந்தால் கர்த்தர் உன் சத்துருவை எல்லாம் முறியடிப்பார். ஆமென் சொல்லுங்க. மௌனமா மாறிடுங்க, நல்ல பிள்ளையா மாறிடுங்க. மாறிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் மாறணும். நான் என்ன தப்பு செய்யறேங்கிற வார்த்தை வந்துடக்கூடாது. நான் இன்னும் உண்மை பிரியப்படுத்தலப்பா, இன்னும் அறியணும், இன்னும் உங்களை நான் பிரியப்படுத்தணும், இன்னும் உங்க கிட்ட நான் நெருங்கணும், உங்க கிட்ட நான் சேரணும், இன்னும் உங்க சத்தத்தை கேட்கணும், தரிசனத்தை பார்க்கணும், தொடுதலை உணரணும். அப்படிப்பட்ட கிருபைக்குள்ள வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம இங்க கொஞ்சம் அதை குறைச்சிக்கோங்க, அந்த சவுண்டை மட்டும். இங்க இருக்கிற நீங்க, உங்களை பார்த்து ஒரு கேள்வி, இதை பார்த்துக்கிட்டு இருக்க கேட்கிறேன். நீங்க ஜபத்துல கிங்கா இருக்கலாம், பாட்டுல புலியா இருக்கலாம், ஆராதனையில தேவதூதர்களை போல இருக்கலாம், எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கலாம். நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்டவரோட நீங்க பேசுற பிள்ளையா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களோட பேசுறாரா? கர்த்தர் சத்தத்தை தெளிவா அறிய முடியுதா? நீங்க பைபிளை திறந்து படிக்கும் போது அந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களோட கிரியை செய்கிறாரா? அவருடைய தொடுதலை உங்களால் அறிய முடிகிறதா? யோசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன தப்பு தெரியுமா? இன்னும் நெருங்கல, கிட்டி சேரல, பிடிவாதத்தை உலகத்தில் வச்சிருக்கோம். நான் இறங்கியே போக மாட்டேன். சிலர்லாம் அப்படி இருக்காங்க, நான் இறங்கவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. இறங்குகிறவர்களுக்கு ஆண்டவர் இறங்குவார். ஆமென். நீ இறங்கலன்னு வை, அது பெண்களுக்கு அந்த குணம் நிறைய இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் நிறைய விஷயத்துல பார்த்தேன்னா இறங்கவே மாட்டேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? சில இடத்துல கசையடியை வாங்கணும், சில இடத்துல கல்லறி. நீ என்னைக்கு தான் உருவாவ? ஆமேன்னு சொல்லுங்க. பொறுமையே இல்லை, நிதானல் அசுசியை மாத்திரு. இருதயம் எப்படி இருக்கணும்னா கள்ளம் கபடமற்றதா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. பிடிவாதம் எங்க உள்ளது தெரியுமா? பூமிக்குரியது. பழிவாங்குதல் எங்க உரியது தெரியுமா? பூமிக்குரியது. சாபம் பூமிக்குரியது. யுத்தம் பூமிக்குரியது, மண்ணுக்குரியது. போட்டி பூமிக்குரியது, பொறாமை பூமிக்குரியது. இதெல்லாம் மண்ணோட மண்ணாய் மக்கி போறது. ஆனா பரலோகத்துக்கு உகந்தது எது தெரியுமா? தாழ்மை. ஆமேன். பொறுமை, விவேகம், விட்டு கொடுக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. அவர் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படும் பொழுதும், துன்பப்படுத்தப்படும் பொழுதும் கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தர் இதை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார், இதையும் நான் கடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு உங்க ஆவியை நீங்க நிதானித்து ஆராய்ந்து அறியறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களில் அநேகர் போதகராய் இருக்க வேண்டும், தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும், அநேகர் குடும்பத்தை ஆதாயப்படுத்தி இருக்கணும். பட் ஏன் உங்க சொந்த கணவனை கூட இன்னும் ஆதாயப்படுத்த முடியல தெரியுமா? நீங்க அவங்க முன்னாடி ஒரு இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து காண்பிக்கல. ஆமேன் சொல்லுங்க. தாமஸ் ராஜ் என்ற ஒரு ஊழியரை குறித்து ஒரு சாட்சி சொல்லி முடிச்சிடுறேன். சாம் சுந்தரம் என்ற அந்த அப்போஸ்தல சபையினுடைய பெரிய ஸ்தாபகர். அப்போ தாமஸ் ராஜ் ஐயா சர்ச்சில் ஒரு உடன் ஊழியனா சைக்கிள் ஓட்டுவார். சைக்கிள்லாம் கிடையாது அவருக்கு. டீ வாங்கிட்டு வரணும், காப்பி வாங்கிட்டு வரணும். அப்படி 7 வருஷம் எடுபடியான ஒரு வேலை தான் அந்த தாமஸ் ராஜ் ஐயாவோட வாழ்க்கையில். நல்லா கவனிக்கணும். இந்த தாமஸ் ராஜ் யாருன்னா இந்த பகுதியில் உள்ளவர் தான். உலகத்தில் பீடி சிகரெட் குடிச்சு ஒரு கூலி தொழிலாளியாக இருந்து அந்த சபைக்குள் போனவர். ஒரு சமயம் சபைக்குள்ள தங்க வச்சிருப்பாங்க சில பிரதர்ஸை. அப்படிதான் அவர் தங்கி இருக்கும் பொழுது அவருடைய சைக்கிள் சாவியை
ஒளிச்சு வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, விளையாட்டு காட்டிட்டாங்களாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா இவர் யாரா தான் இருக்காரு, பிரதரா தான் இருக்காரு, பாஸ்டர் ஆகல. ஆனா அவருடைய தலைமை போதகர் மனசுல வச்சுட்டாராம், 2 வாரத்துல இந்த தம்பி என்ன செய்யணும், மேடையில ஏத்திடணும். எங்க ஏத்திடணும், மேடையில ஏத்திடணும், திருவிருந்த கொடுக்க வச்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, செபிக்க வச்சிடணும். 2 வாரத்துக்குள்ள இவர் வாழ்க்கையில வந்த சோதனை, கூட இருக்கிறவங்க பொறாமையினால, ஆமேன், இவர் ரொம்ப உத்தமை மாதிரி காட்டுறான், உத்தமை மாதிரி இருக்கான்னு சொல்லி பூட்டி வச்சு கோவத்தை கிளப்பிட்டாங்க. இவர் வாங்கிட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கோபம் வந்துச்சு. இந்த கோபம் தான் நிறைய ஆசீர்வாதத்தை இழக்க காரணம். ஒரு அல்லேலூயா. கோபத்தில் வார்த்தையை விடுறீங்க, வாயை விடுறீங்க, மனசை விட்டுறீங்க, கோபத்துக்குள்ள சிந்த பாவம் செஞ்சிருது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சும்மா இருங்கிறார். ஆமே, நீ சும்மா இரு, நான் பதில் செய்வேன். தேவனுடைய பிள்ளை ஒரு ஆளை ஒருத்தர் சொல்லிட்டு எங்கேயும் போக முடியாது, எப்போ நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற வர. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற, அசுத்தமானவைகளை எது உங்களை அருவருப்பாக்குதோ அதை விட்டுருங்க, அது வேண்டாம், தீர்மானம் விடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்படி எழும்பி நிற்கலாமா, எழும்பி நிற்கலாமா? அல்லேலூயா. கிருபப்பா, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். சகோதரி, சகோதரா, ஆண்டவர் வழக்காடுவார், வழக்காடுவார். உன் எல்லையில தான் உலாவுறாரு. ஆனா நீ கோபத்தை விடு, கோபத்தை விடு, மூர்க்கத்தை விடு, ஜென்ம சுபாவத்தை விடு, பிடிவாதத்தை விடு, கசப்பை விடு. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல நட. உன்னை நடத்துகிறவர் ஆண்டவர், நடத்துகிறவர் ஆண்டவர். இயேசுவை உங்க வாழ்க்கையில் எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். இன்னும் நான் நெருங்கணுமே, இன்னும் நான் நெருங்கணுமே. ஆண்டவரை விடையா நம்ம கோபம் பெருசா வர போகுது. யாருக்கும் பதில் கொடுக்காதீங்க. உங்களை ஒருத்தர் விமர்சித்தா உடனே அந்த விமர்சிக்கிறவங்களை ஒருத்தர் போய் சொல்லி காட்டாதீங்க, தப்பு, வேண்டாம். கர்த்தர் சும்மா இருந்துருவார். கர்த்தர் உங்களோட பேசுறார். நீ ஆதங்கப்படுறதுனால ஆண்டவர் சொல்லுங்க, வருகிற நிறைய பிள்ளைங்க ஏம்பா ஏம்பா, எதுக்குப்பா, இன்னும் ஏம்பா, இதெல்லாம் கேட்க தருது. நீ என்ன செய்யற? ஆண்டவர் சத்தத்தை கேட்டியா? பிரசன்னத்தை உணர்ந்தியா? தொடுதலை உணர்ந்தாயா? உணரல, நீ கிட்ட சேரல. ஆண்டவர் சொன்ன, வா, உன்னில் பிரியமாயிருக்கிறேன், உன்னில் பிரியமாயிருக்கிறேன். காற்றையும் கடலையும் அதட்டின நான் உன்னோடு இருக்கிறேன். உலகத்தில் இருப்பவரை பார்க்கிலும் உன்னில் இருப்பவர் நான் பெரியவர், பெரியவர், பெரியவர். அப்பா, வழக்காடுங்கப்பா, ஜெயத்தை கொடுங்கப்பா. ஏசப்பா, ஏசப்பா, இனி சத்துருக்களினுடைய கண்ணிகள், வலைகள், குழிகள் எல்லாம் ஆண்டவரே நிர்மூலமாக்கப்படட்டும். அப்பா, ஏசப்பா, என் ஜனத்தை மூழ்கடிக்கும்படி, என் ஜனத்தை சிதறடிக்கும்படி, இவர்களை அழித்து கெடுக்கும்படி உருவாக்கப்படுகிற ஆயுதம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. மகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே, கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, கர்த்தர் உங்கூட நாம உலாவுறார், உங்களுடைய தீர்க்க தரிசனமா பேசுறாரு. நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நீ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். உன் வெட்கத்துக்கு பதிலா இரட்டத்தனையான பலனை தருவேன். நீ பட்ட பாடு முடிவுக்கு வருகிறது, நீ அடைந்த துன்பமும் தொல்லையும் முடிவுக்கு வருகிறது. ஆமென். காணாமல் போன ஆட்டை போல இருக்கிற உன்னை இயேசு தேடி வருகிறார், உன்னை தோளின் மேல் சுமக்கிறார். நீதான் எனக்கு வேணும். உலகம் உன்னை வெறுக்குதில்ல, உலகம் பகைக்குதில்ல. நீ நல்லவே இல்லை, நல்லவா இல்லை, கெட்டவா கெட்டவன் சொல்லுதில்ல. நீதான் என் பார்வைக்கு அருமையானவன், நீதான் என் பார்வைக்கு அருமையானவள். தன்னை உத்தமனை போலவும் நீதிமானவை போலவும் காண்பிப்பவன் ஆண்டவருக்கு தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், ஆயக்காரன் பரிசேயன் ஒருவன் தன்னை நல்லவனாகவே காட்டின. அன்னைக்கு உலகத்துல பலர் அப்படிதான் வீதி வீதியா போறாங்க, வீடு வீடா போறாங்க. நான் நல்லவன், நான் நல்லவா, நான் நல்லவன். ஆனா உனக்காக ஏன்பெடுத்து பேச ஒருத்தர் இல்லை. அப்படித்தானே? கர்த்தர் சொல்ற, நானே உன் பரிகாரி, நானே உன் பரிகாரி, நானே உன் பரிகாரி. உனக்காக வழக்காட நான் இருக்கிறேன், உனக்காக பதில் செலுத்த நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு யோசேப்பை தூக்கி அன்னைமார் அடிச்சு குழியில தூக்கி போட்டு இஸ்மவேலை கையில விற்று போடும் போது அன்னைக்கு நினைச்சாங்க அன்னைமார் தான் பெரியவங்க. டான் குழியில தூக்கி போடப்பட்டவன் அற்பமா இருந்தான், ஆனா தூக்கி போடப்பட்டவன் அரசனையில ஏறலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், பல பேரை பலர் குழியில போடுறாங்க, உன்னை பணம் நினைச்சு குழியில எறிகிறாங்க, வார்த்தையை பேசுறாங்க, உன்னை தூத்துறாங்க, உன்னை அவமானப்படுத்துறாங்க, உன்னை கேவலப்படுத்துறாங்க, டெய்லி படுத்துறாங்க. இன்னைக்கு வர, இப்ப வர உன் பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நான் பதில் செய்வேன், நான் பதில் செய்வேன், நான் பதில் செய்வேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
ரீபாபா காபா லாகாபா தூடா தூராதீபி. இயேசு சொல்லுகிறார், அவன் செய்த கிரியைகள் என்னோடு கூட வருது, சீக்கிரமா வருது. ஆமென். அப்பா, இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே ஆகட்டும், வார்த்தையின்படியே நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா.